டேய் பத்துலு, ஒரு வழியா பஞ்சர் கடையை திறந்துட்டோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸையும் கொண்டாந்து இறக்கிட்டோம். எவனா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நம்ம கடைக்கு வந்தானா நல்லா இருக்கும். பாரு மோட்டோ, நம்மளோட முதல் கஸ்டமர் வந்துட்டாரு. ஆஹா, சிங்கம் சார் வாங்க, வெல்கம். எங்க கடைக்கு நீங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏய் மோட்டு பத்லு, ரெண்டு பேரும் பஞ்சர் ஷாப் ஓபன் பண்ணி சூப்பரா கலக்குறீங்க. சரி, ஏன் வண்டியில காத்து இல்ல, கொஞ்சம் காத்தடிங்க. உங்களுக்கு முதல் கஸ்டமர் நானே இருக்கேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டல நீங்க தான் முதல் கஸ்டமர். சீக்கிரமா வாங்க, உங்களுக்கு நாங்க காத்தடிக்கிறோம். அத பாவி மோட்டு, என்ன வார்த்தை சொல்லிட்ட? எனக்கு காத்தடிக்க கூடாது, என் வண்டிக்கு மட்டும் காத்தடி, அது போதும். அதத்தான் நானும் சொன்னேன். நீங்க கவலையப்படாதீங்க பத்துலு, சீக்கிரமா அந்த பைப்பை கொண்டு வாடா. சிங்கம் சார் வண்டிக்கு நாம காத்தடிக்கலாம். நம்ம கடையோட முதல் கஸ்டமர் ஆச்சே. அப்படிதான் அடி. ஆஹா, அத பாவி என்னடா பண்ண? டேய் மோட்டோ, சீக்கிரமா இந்த பைக்ல இருந்து அந்த பைப்பை ஏடுறா, இல்லனா இது வெடிச்சிரேன்டா. இரு நான் தூக்குறேன், நீ கவலையப்படாத. அப்படியே புடிச்சுக்கிடு, வேகமா இரு. அத பாவி மோட்டு பத்லு, என்னடா பண்றீங்க? என் பைக்கோட டயரோட நிலைமைய பாருங்க. அத பாவிங்களா, வழக்கம் போல பிரச்சனை ஆரம்பிச்சிட்டீங்களா? என் புல்லட்ட ராக்கெட்டா மாத்திட்டீங்களேடா. உங்களை நான் சும்மா விட போறது இல்ல. சட்டத்தையே நீங்க காத்துல பறக்க விட்டுட்டீங்க. நிச்சயமா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். அந்த மோட்டுவும் பத்லுவும் சேர்ந்து மிகப்பெரிய பஞ்சர் கடை திறந்திருக்காங்க. இந்த ஜோக்கருங்களை எப்படியாவது நாம தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கணும். வாவ் பாஸ் வாவ், பஞ்ச் டைலாக் கலக்குறீங்க. என்ன சொல்ற நம்பர் 2? பஞ்ச் டைலாக விட்டு தள்ளு. இப்போ என்ன பண்றதுன்னு யோசி. மோட்டு பத்லுவை எப்படியாவது நாம பஞ்சர் பண்ணணும், புரியுதா? என்னோட பெரிய மூடையில இப்ப சின்னதா ஒரு யோசனை உதிச்சிருக்கு. அற்புதமான யோசனை. சரி, இப்ப ஆக்ஷன்ல இறங்க வேண்டிய நேரம். பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓய், டேய் பத்துலு, சிங்கம் சார் ரொம்ப ராசியான கை உள்ளவர்ரா. முதல் கஸ்டமர் அவர் வந்தாரு. இப்ப பாரு, ஏகப்பட்ட கஸ்டமர் வந்துகிட்டே இருக்காங்க. சூப்பர்ரா. அவருக்கு ஒரு சல்யூட் போடுவோம்டா. ஓஹோ. ஆனா சிங்கம் சார் நமக்கு 1 ரூபாய் கூட காட்சி கொடுக்காம போயிட்டாரு. ஓப்பனிங்கே கடை மோட்டோ. ஏய் மோட்டோ, கேக் சோக்கா கொடுத்தாரு. சூப்பர். அடுத்த வண்டி. இந்த மாதிரி ஒரு 5 கஸ்டமர் வந்தா இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிடலாம். கஜா கஜா, ஏன் மோட்டோ பத்லு, பஞ்சர் போடுற கடையை நீங்க எப்போ பார்த்திருந்தீங்க? பஞ்சர் போடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. பரவாயில்லையே மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்ல நண்பர்கள். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல் நாளே உங்க கடை முன்னாடி எவ்வளவு வண்டி லைன்ல நிக்குதுப்பா. தேங்க்யூடா பூசணிக்க மாட்டியா, தேங்க்யூ. டாக்டர் ஜட்கா, எங்க வியாபாரம் ரொம்ப படு ஜோரா போய்கிட்டு இருக்கு. வண்டி வேற ஏகப்பட்டது வெயிட்டிங்ல இருக்கு. வண்டிக்கெல்லாம் பஞ்சர் ஓட்டி காத்தடிக்கிறதுக்குள்ள ஏகப்பட்ட நேரம் தான் இழுத்துக்கிட்டு போகுது. என்னது இது? பார்க்க புது ஆணி மாதிரி இருக்க. இது புது ஆணியே தான். யாரோ வேணும்னே இந்த ஆணிய ரோட்ல போட்டிருக்காங்க. பாருங்க மக்களே, நல்லா பாருங்க. எல்லா ஆணியும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் வேணும்னு தான் இதை செஞ்சிருக்காங்க. ரோட்ல எதுக்காக ஆணியை இப்படி தூக்கி போடணும்? இப்ப புரியுது. இந்த ஆணியால வண்டி எல்லாம் பஞ்சர் ஆகும். பஞ்சர் கடைக்காரங்களுக்கு லாபம் கொட்டும். மோட்டு பத்துல தான் பஞ்சர் கடை வச்சிருக்காங்க. அப்ப அவங்க தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும். எங்க அந்த மோட்டு பத்துல? வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் பிடிக்கலாம்.
போயிட்டீங்க எங்க போனானுங்க தெரியலையே. அதோ மோட்டு பத்து அங்க இருக்காங்க. சீக்கிரமா போய் புடிங்க அவங்கள. பாஸ் பாஸ் நம்மளும் போய் அடிச்சிட்டு வந்துடலாம். தனியா மாட்டி கிடைக்காது பாஸ். இவ்வளவு நல்ல யோசனையை சொல்லிட்டு ஏன் இங்கேயே நிக்கிற? மோட்டு பத்துல தான் பல வருஷமா நமக்கு எதிரிகளாச்சே. அவங்கள நம்மளும் 4 சாத்து சாத்தலாம். அப்பதான் நம்ம மனசு ஆறும். சரி வாங்க போலாம். எல்லாரும் சேர்த்து குத்துங்க. அவருதான் கொஞ்சம் வாயில குத்துங்க. அந்த மீசி எப்படியாவது புடிங்க எடுத்துங்க. எங்க மோட்டு பத்துலவே அடிக்க வரீங்களா? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? ஆஹா, நான் என்ன பண்ணேன்? எதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்ன அடிக்கிறீங்க? மோட்டு என் அன்பான நண்பா, இத வாங்கிக்கோ. இது பேரு ஆட்டோமேட்டிக் ஜாக். எவ்வளவு பெரிய காரா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல தூக்கிடும்பா. ஓகே சூப்பர். பூசணிக்கா மண்டையா, இன்னைக்கு தான உருப்படியான ஒரு காரியத்தை பண்ணிருக்க. இருக்க அலங்க தூக்கு மாட்டோம். ஆஹா, மேல போய்கிட்டே இருக்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போயில பஞ்சர் போடணும். ஆஹா, எவ்வளவு உயரம். தூக்குன்னு சொன்னது ஒரு தப்பாடா. அதுக்காக இப்படி 3 கிலோமீட்டர் மேல போற மாதிரியா தூக்குறது? டாக்டர் ஜட்கா என்ன கண்டுபிடிச்சாலும் இப்படித்தான். வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதாடா? நீ ஏதாவது ஐடியா பண்ணி சொல்லு. ஐடியா இதோ வந்துருச்சு பாரு மோட்டோ. இத போட்டு சீக்கிரமா முடிச்சிடலாம். ஐயோ, என்ன பண்றீங்க நீங்க? என்னோட காரை என் தரையில இருந்து உயரத்துல வச்சிருக்கீங்க. ஒருவேளை இது விழுந்தது உங்க 2 பேர் தலையை நான் உடைச்சிடுவேன். புரியுதா? டேய் பூசணிக்கா மண்டையா, ஏன்டா இப்படி பண்ண? ஏதாவது பண்ணுடா. மோட்டு என் அன்பான நண்பா, டென்ஷன் ஆகாத. இது இப்பவே உனக்காக நான் சரி பண்றேன். அதுக்குள்ள நீ பஞ்சர் ஓட்டுற வேலையை பாரு. புரியுதா? ஆஹா, அம்மா. என்ன டயர் ஓடுது? புடி 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 புடி. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே அடிப்ப. நான் உன்னை சும்மா விட போறது இல்ல பாரு. நான் சொல்றத கேளு. அந்த ஸ்டெப்னியை எடுக்காத. அந்த ஸ்டெப்னி எடுத்தா கார் கீழே விழுந்துடும். அட சோம்பேறி, கத்தாதடா. இருடா, ஒரே ஒரு நட்டு தான்டா. வேலை செய்ய போய் டென்ஷன் பண்ணாத. இரு, அவ்வளவுதான். ஐயோ, இதுவும் போச்சு. யாராவது போய் அதை பிடிக்கலாம்ல? யாராவது போய் அதை கொண்டு வாங்க. என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. என்னோட காரு வீணா போச்சு. அந்த டயரை பிடிங்க. அந்த டயரை பிடிங்க. அந்த டயரை பிடிங்க. ஏய், சீக்கிரம் போ மோட்டோ. ஏய் நில்றா. அச்சச்சோ, என் கடையை என்ன பண்றீங்க? என் கடையை லாஸ் பண்றதுக்குனே வரீங்களா? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். யாரா இருந்தாலும் விடவே மாட்டேன். எங்கடா போறது? சீக்கிரமா மடங்குடா. ஏய் ஸ்டாப். ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. இங்க என்ன நடக்குது? யார துரத்திட்டு போறாங்க? அத வந்து உடனே கண்டுபிடிக்கிறேன். ஏய் ஸ்டாப். சிங்கம் சார் நிறுத்துங்க. சிங்கம் சார் நிறுத்துங்க. ஆஹா, கயிறு. இப்ப பாரு. இருடா, நானும் வரேன். வண்டி எடுறா, வேகமா போ சொல்றா. என்னடா இது எக்ஸ்ட்ரா லக்கேஜ்? ஏய், விட மாட்டேன். ஏய், நான் டாக்ஸியோ ஆட்டோவே இல்ல. மரியாதையா எல்லாரும் என் மேல இருந்து இறங்குங்கடா. இல்ல உங்க எல்லாரும் தொலைச்சிருவேன். ஸ்பீட் பிரேக்கர்லாம் வருதுடா மோட்டோ. பாக்ஸர் என்ன அடிக்கிறதுன்னு முடிவாயி போச்சு. அதுக்கு எதுக்கு அந்த இடத்துல வச்சு அடிக்கிறீங்க? கீழே வச்சு சவகாசமா அடிங்க. அந்த பால புடிங்க. அட, இந்த டயர்ல இவ்ளோ தங்கம் மறைச்சு வச்சிருக்கான். அதுவும் இவ்ளோ தங்கமா?
அடே, escape ஆகுறா. விடுறா அவனை. விடாதீங்க. சீக்கிரம் போங்க. ஏய் நில்லு, மரியாதையா நில்லு. சட்டத்தின் மீது தானே சொல்றேன், நின்னுடு. சிங்கம் சார், தங்கத்தை கடத்தினவன நாங்க கண்டுபிடிச்சு கொண்டாந்துட்டோம். கலக்கிட்டீங்க மோட்டு பாத்துலோ. நீங்க 2 பேரும் மறுபடியும் உங்களோட திறமையை நிரூபிச்சு காட்டி இருக்கீங்க. நீங்க ஸ்மக்லரை பிடிச்சு கொடுத்ததுக்காக நான் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு ரிவார்டு வாங்கி தரேன். ரிவார்டோ அவார்டோ சீக்கிரமா கொடுங்க. அதே. ரோட்ல ஆணி எல்லாம் கொண்டு வந்து போட்டது நான் தானே, அதனால தானே டயர் எல்லாம் பஞ்சர் ஆச்சு. அப்ப பரிசு கொடுக்க வேண்டியது எனக்கு தான். அடா இப்ப தாண்டா புரியுது அந்த கார் எல்லாம் எதுக்காக வரிசையா பஞ்சர் ஆச்சுன்னு. ஆமா உண்மைதான். ரோட்ல வேணுனே ஆணியை தூக்கி போட்டது நான் தான். அந்த நல்ல காரியத்துக்கு காரணமானவன் நான் தான். சிங்கம் சார், எனக்கு பரிசு வாங்கி கொடுங்க. கேட்டீங்களா நண்பர்களே, பரிசு வாங்குறதுக்காக எல்லா உண்மையும் இந்த குட்ட பையன் ஒத்துக்கிட்டான். உடனடியா இவனுக்கு பரிசு கொடுங்க, சீக்கிரமா வாங்க. ஆஹா, இவனுக்கு நம்ம மிகப்பெரிய பரிசா கொடுக்கலாம். இவனை நாம விடக்கூடாது. வாங்க, பட்ட கஷ்டத்துக்கு இவனுக்கு பரிசு கொடுக்கலாம். எனக்கு பரிசு வேணாம். ஆஹா, கடவுளே, என்ன பரிசு இது? கொட்டி கொட்டி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி கொட்டிக்கிட்டே இருக்காங்களே. போதும், பரிசு வேண்டாம், ஆள விடுங்க சாமி. நான் ஓடிடுறேன், என்ன காப்பாத்துங்க.